மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிற திருமாவளவன் நடத்துகிற மாநாட்டை வரவேற்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் திமுகவை அழைத்தார்களா அல்லது அழைக்காமலே திமுக செல்கிறார்களா என்று தெரியவில்லை. அப்படி அந்த செய்தி உண்மையாக இருக்குமேனால் ஒரு பெரிய கொப்பரை பாலிலே ஒரு கிலோ மனித மலத்தை கொட்டுவதாக அமைந்துவிடும். டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயம் அது போதாது என்ற கட்சி நிர்வாகிகளை வைத்து விசசாராயம் வைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார். அவரிடமிருந்து இப்படிப்பட்ட ஏதோ தலைமையை திருப்தி செய்வதற்காகவோ அல்லது கட்சிக்குள்ளே அவருக்கு எழுந்திருக்கிற பிரச்சனையில இருந்து சரி கட்டிக் கொள்வதற்காகவோ இதை சொல்லியிருக்கிறார் என்று கருதுகிறோம். போராடும் என்றால் இவர்களுடைய வீரியத்தை பலதரம் பார்த்துவிட்டோம். பேரரசில் இந்திய பேரரசை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பலதரம் இவருடைய வீரியத்தை பார்த்து விட்டார்கள், இனியும் பார்ப்பார். திருமாவளவன் நடத்துகிற இந்த மாநாடு வரவேற்கத்தக்க மாநாடு. பாரதிய ஜனதா கட்சி மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிற திருமாவளவன் நடத்துகிற இந்த மாநாட்டை வரவேற்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் திமுகவை அழைத்தார்களா அல்லது அழைக்காமலே திமுக செல்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் வந்திருக்கிற செய்தி திமுக அதிலே கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கிறது. அப்படி அந்த செய்தி உண்மையாக இருக்குமேனால் ஒரு பெரிய கொப்பரை பாலிலே ஒரு கிலோ மனித மலத்தை கொட்டுவதாக அமைந்துவிடும். காரணம், அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு எந்த விதமான அருகதையும் யோக்கியதையும் தமிழக அரசை நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. காரணம், இவர்கள் தான் இத்தனை ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயம் அது போதாது என்ற கட்சி நிர்வாகிகளை வைத்து விசசாராயம் வைத்து வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் தெல்ல தெளிவாக வெளிவந்திருக்கிற உண்மைகள். ஆக இவர்கள் மது ஒழிப்பை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். இவர்களை அழைத்து திருமாவளவன் நடத்துவது திருமாவளவனை ஒன்று அவர் அழைக்காமல் இவர் போனால் திருமாவளவனை அவமானப்படுத்த போகிறார்கள். அவர் அழைத்திருந்தால் திருமாவளவன் ஏமாற்றப்படுகிறார். ஆக இதுதான் கருத்தாக அமைய முடியுமே தவிர, ஆக திருமாவளவன் தன்னுடைய உணர்வை, தன்னுடைய உண்மையை, தனக்கு இருக்கிற மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அது திமுகவை அவர் அழைத்திருக்க கூடாது, அல்லது அழையாமல் வந்திருந்தாலும் அவர்களை வரவேற்கக்கூடாது. சுதந்திர தின வரலாற்றை மாற்றி எழுத பார்க்கிறது. அப்படி மாற்றி எழுதினால் திமுக வீரியத்தோடு போராடும் என்று துரைமுருகன் சொல்லியிருக்கிறார். பரவாயில்லை, துரைமுருகனுக்கு இப்பொழுதாவது வீரியம் வந்திருக்கிறதே. இதுவரை வீரியம் இல்லாமல் தான் அந்த கட்சியிலே பொதுச் செயலாளராக பயணித்திருக்கிறார் என்று கருதுகிறேன். என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன், இன்னும் சொல்ல போனால் பல்வேறு வழிகளிலே எனக்கு மிக நெருங்கிய நட்பும் வழிகாட்டுதலுக்குரிய நண்பராக நீண்ட காலம் என்னுடைய அண்ணனாக இருந்திருக்கிறார். அவரிடமிருந்து இப்படிப்பட்ட ஏதோ தலைமையை திருப்தி செய்வதற்காகவோ அல்லது கட்சிக்குள்ளே அவருக்கு எழுந்திருக்கிற பிரச்சனையில இருந்து சரி கட்டிக் கொள்வதற்காகவோ இதை சொல்லியிருக்கிறார் என்று கருதுகிறோம். மத்திய அரசு சுதந்திர போராட்ட வரலாற்றை எழுதுவதற்கு, புதுப்பிப்பதற்கு புதிய குழுவை அமைத்திருக்கிறது. அந்த குழுவில் எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அந்த குழு எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், பல்வேறு காலகட்டத்தில் சுதந்திரத்திற்கு பின்பு ஆட்சிக்கு வந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி, அவர்கள் பங்கு பெற்ற சுதந்திர போராட்டத்தை மட்டுமே அவர்கள் அதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இது இல்லாமல் பாலகங்காதர் திலகர் இருக்கிறார், கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கிறார். ஆக இவர்களெல்லாம் இருக்கிற காலம் சுதந்திர போராட்ட காலம் இல்லையா? ஏன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே திருப்பூர் குமரனுடைய நம்முடைய பள்ளி பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் குமரனுடைய வரலாறு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பன்னெடுங்காலமாக இதற்காக உழைத்தவர்கள் வரலாறுலாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அவைகளெல்லாம் புதுப்பிப்பதற்காகத்தான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவர்கள் தீரன் சின்னமலையுடைய வரலாறு எங்கே, அப்புறம் நம்முடைய எத்தனையோ பேருடைய வரலாறு, இந்த வரலாறெல்லாம் மறைக்கப்படுகிறது. ஏன் சுப்பிரமணிய சிவாவுடைய வாழ்க்கையை கூட பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பாடத்திட்டத்திலும் சுப்பிரமணிய சிவாவுடைய வரலாறு எழுதப்படவில்லை. அவர் இந்த நாட்டுக்காக, சுதந்திரத்துக்காக, இந்த உலகத்திற்காக உழைத்த அந்த உழைப்பு எழுதப்படவில்லை. இவைகளெல்லாம் மாற்றி எழுதவில்லை, என்ன தவறு? ஆக இதை மாற்றுவதை தவறு என்று சொல்லுபவர்கள் மவுண்ட்பேட்டனை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் வரலாறு எழுதி கொண்டிருக்கிற இந்த காலத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்திய பேரரசு. இதற்காக வீரியம் கொண்டு திமுக போராடும் என்றால் இவர்களுடைய வீரியத்தை பலதரம் பார்த்து விட்டோம். பேரரசில் இந்திய பேரரசை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பலதரம் இவருடைய வீரியத்தை பார்த்து விட்டார்கள், இனியும் பார்ப்பார்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.